நீங்க தான் புகார் தெரிவிப்பீங்களா? உங்க வீடு மீறி புகுந்து தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் புகார் தெரிவிப்பீங்களா? அது கொடுத்துருக்கு. நீங்க அந்த அவர் எப்படிப்பட்ட ஆய்வாளருங்கிறத காவல்துறை அதிகாரின்னு உங்களுக்கு தெரியுது. 2 நாள்ல அவருக்கு உடனே பிடி ஆணை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இதே வேலையா தெரியுறாரு. அப்ப அந்த வேலை எப்படி நீங்க எப்படி வீட்டுக்குள்ள போய் அவர் நீங்க கிழிச்சதுன்னா அது கிழிச்சது குற்றமே கிடையாது. நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க. ஒட்டினது வலசரவாக்கம் காவலர்கள். நீங்க நீலாங்கரையில் இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையே இல்லையே நீங்க வந்ததை. அப்ப என் வீட்டு அந்த கதவுலயே அது இருக்கணுமா என்ன? அப்படி இருக்கா? நீங்க ஒட்டிட்டீங்க, படிச்சுட்டாங்க, நான் அங்க இருக்கிறவங்க எனக்கு தகவல் கொடுத்துட்டாங்க, அந்த ஒட்டிட்டாங்க, சரின்னு. அதுக்கப்புறம் இதை என் வீட்டுல இருக்கணும். எதுக்கு இருக்கணும்? இல்ல அங்கிருந்து வரும்போது 6 மணிக்குன்னு சொன்னேன். இங்க வந்தவொடனே என் தம்பிகள்கிட்ட சொல்லியிருந்தாங்க வழக்கறிஞர்கிட்ட 8 மணிக்கு வாங்கன்னு. 8 மணிக்கு நான் கிளம்பி வரும்போது சொன்னாங்க ஒரு 10 நிமிடம் தாமதமாவாங்க. அப்புறம் ஒரு 10 நிமிடம்னே நீண்டுருச்சு. அப்புறமா தான் தெரியுது முதல்வர் அவர்களுக்கு பிறந்த நாள் வர்றதுனால அவங்க பேசுறதுனால இப்ப நான் பேசுறத நீங்க எடுத்து போடுவீங்களா, அவர் பேசுறத போடுவீங்களான்னு இருக்கு இல்லையா? அதனால அவர் பேசி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் நீங்க வாங்க புரியுதுன்னு நினைக்கிறேன். காவல்துறைக்கு அரசு தரப்புல இருந்து இந்த வழக்குல அழுத்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லாம எப்படி எந்த மாதிரியான அழுத்தம் இருக்கு? மொத்தமாவே இது அழுத்தம் தான். இது உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்திருக்கா? எது இருந்தாலும் ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்துற மன உளைச்சல். இப்ப என்னையோ இப்ப நானோ என் மனைவி ரொம்ப உறுதியானவங்க. என்னை பெற்றவர்களோ எனக்கு என் மாமியார் எங்க குடும்பத்தில் இருக்கவங்க. ஆனால் என்னை நேசிச்சு நிக்கிற என் தம்பி தங்கச்சியில் என் பிள்ளைகள் இருக்குல்ல, சின்ன சின்ன பிள்ளைகள், அவங்க மன வலி இருக்குதுல்ல, அது ஒண்ணு இருக்குல்ல. உலகம் பூரா எனக்கு சொந்தங்கள் இருக்காங்க. அவங்களுடைய வலி இருக்குல்ல, அவங்க வலியோட சில குரல் செய்திகளை சில செய்திகளை கடத்தும் போது கொஞ்சம் அது எனக்கு எப்படின்னா வலியா இல்ல, வெறியா இருக்கு. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். வெறிய நான் உங்களுக்கு ஒன்ன சொல்ல இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறேன். என்னை ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை சிறையில போட்டு இந்த தலைவனாக்குனாரு. இவங்க அப்பாவும் மகனும் என்னை இந்த மாதிரி செஞ்சு என்னை முதல்வர் ஆகிட்டு தான் போவாங்க. நீங்க வேணா அது நடக்கும், நீங்க எழுதி வைங்க, உறுதியா செய்வாங்க. வளர்ச்சிக்கு காரணமா அதெல்லாம் தெரியாது. இது இடையூறு இல்ல. இடையூறு இருந்தா இத்தனை லட்சம் மக்கள் என்னை நேசிச்சு ஒரு எளிய மகனை புதுசா சின்னம் கொடுத்தாங்க. தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சின்னம் கொடுத்தாங்க. 8வது பெட்டியில என் சின்னத்தை வச்சாங்க. கோடிக்கணக்கா காசுகளை கொட்டி இறைச்சாங்க. எந்த வேட்பாளரும் என் பிள்ளைகள் அறிமுகமான பிள்ளைகள் இல்ல. நானும் மிகப்பெரிய நடிகரோ புகழ்பெற்ற தலைவருடைய மகனோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்களை தேடி 36 லட்சம் வாக்கை கொடுத்து தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சிங்கிற இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்றது நானும், எனக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த். அவர் தெரியும் உங்களுக்கு, புகழ்பெற்ற 40 வருடங்களுக்கு மேல நடிச்சவர். எனக்கு அப்படி ஒரு பின்புலம் இல்லை. ஆனால் என்னை என் மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை தானே. நீங்க ஒரு நாள் சோறு விட்டு கூட்டம் போடுவோம், ஒரு விளம்பரம் இல்ல, எந்த தலைவர் பேசுறதுக்கு மக்கள் கூடுறாங்கன்னு பார்ப்போம், காசு கொடுக்காம எந்த தலைவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பார்ப்போம். அப்ப இதெல்லாம் என்னைய பாதிக்கல. இது என்னன்னா என் மேல என் மக்களுக்கு தெரியும். என்னை இது திட்டமிட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி என் மேல இருக்கிற இந்த நற்பெயரை சிதைக்கணும்னு இந்த அரசு செய்துன்னு உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தெரியும்.